Dear friends, MS Excelஐயும் MS வேர்டையும் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி ஐடி கார்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற 9 எம்ப்ளாயீஸோட ஐடி கார்டை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பல ஐடி கார்டுகளை ஒரே சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டையும் க்ரியேட் பண்ணலாம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல ப்ரௌசரில் ஃப்ரீ பேக்ரவுண்ட் இமேஜஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். அதை சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்கும். இதில் நமக்கு தேவையான ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். நாம் டவுன்லோட் பண்ணுற இமேஜ் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கணும். இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கலரோ 2 கலரோ 3 கலரோ சேர்ந்து இருக்கலாம். நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத காட்டுறேன். இது மேலே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இந்த ஃபோட்டோ பெருசாகிடும். இதில் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை டவுன்லோட் பண்ண உடனே அதோட சைஸு பெருசாக இருந்தால் பெயிண்ட் ப்ரோக்ராமில் அதை ஓப்பன் பண்ணி ரீசைஸுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி சைஸை சின்னதாக்கணும். சின்னதாக்கிட்டு அதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும். நான் இங்கே பேக்ரவுண்ட் இமேஜை எடிட் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நாம் இதில் யூஸ் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ஃபோட்டோஸை டாக்குமெண்ட்ஸ்லேயோ டெஸ்க்டாப்லேயோ ஸ்டோர் பண்ணக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ்லேயோ டெஸ்க்டாப்லேயோ ஸ்டோர் பண்ணால் வேர்டு டாக்குமெண்ட்டில் இந்த ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணும்போது எரர் காமிக்கும், சரியாக இன்சர்ட் ஆகாது. அந்த ஃபோட்டோஸை இந்த ட்ரைவ்ஸில் ஏதாவது ஒரு ட்ரைவில் ஸ்டோர் பண்ணணும். நான் ட்ரைவ் ஈயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர் உள்ள அந்த எம்ப்ளாயீஸோட ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த வேர்டு டாக்குமெண்ட்டில் மெஷர்மெண்ட் வந்து இன்ச்சஸில் இருக்கணும். சென்டிமீட்டர்ஸோ மில்லிமீட்டர்ஸோ இருந்தால் அதை இன்ச்சஸுக்கு மாற்றணும். நம்மளோட வேர்டு ப்ரோக்ராமில் மெஷர்மெண்ட் இன்ச்சஸில் இருக்கா அல்லது சென்டிமீட்டர்ஸில் இருக்கான்னு கண்டுபிடிக்க அதை ஓப்பன் பண்ணி இன்சர்ட் டேப் உள்ளே போய் ஏதாவது ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணி இங்கே வரையணும். வரைஞ்சிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது மெஷர்மெண்ட்டு தெரியும். இதில் வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. இதை மாற்றி இன்ச்சஸ் ஆகணும். அதுக்கு ஃபைல் மெனுவை ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வேர்டு ஆப்ஷன்ஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸ்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே போகணும். கீழே போனால் இங்கே டிஸ்பிளேக்கு கீழே ஷோ மெஷர்மெண்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ்னு இருக்குது. அதை மாற்றி இன்ச்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் இருக்குது. நான் இதை delete பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து எக்ஸல் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணணும். அதில் நமக்கு தேவையான எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை ரெடி பண்ணி வைக்கணும். நான் இப்போ இதில் எம்ப்ளாயீஸ் ஐடி, எம்ப்ளாயீஸ் நேம், டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், காண்டாக்ட் நம்பர், ஃபோட்டோஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபோட்டோஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணலை. இப்போ இதில் ஃபோட்டோஸை டைரெக்டாக இன்சர்ட் பண்ணக்கூடாது. நம்ம கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனோட லிங்க்கை இங்கே கொடுக்கணும். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க்குன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. பழைய வெர்ஷன்ஸில் ஹைப்பர் லிங்க்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போய் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நேம் ஆதி. நான் ஆதியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவோட லொக்கேஷன் லிங்க்கு இங்கே என்ட்ரு ஆகிடுது. அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ ஷார்ட்கட் Ctrl+K. இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இமேஜஸை ஓப்பன் பண்ணி ஆறுமுகத்தை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ லொக்கேஷன் லிங்கு இங்கே என்டர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுக்கும் லிங்கு கொடுக்கணும்.
இப்போ நான் எல்லா ஃபோட்டோஸுக்கும் லொக்கேஷன் லிங்க்கை இங்கே என்டர் பண்ணிட்டேன். இப்போ இதில் சிங்கிள் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கு. இதை எல்லாத்தையும் டபுள் பேக்ஸ்லாஷாக மாற்றணும். அதுக்கு நான் இந்த செல்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பை ஓப்பன் பண்ணி அதில் இங்கே எடிட்டிங் குரூப்பில் ஃபைண்ட் அண்ட் செலக்டை ஓப்பன் பண்ணி அதில் ரீப்ளேஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஃபைண்ட் வாட்டில் ஒரு சிங்கிள் பேக்ஸ்லாஷை என்டர் பண்ணுறேன். ரீப்ளேஸ் வித்தில் டபுள் பேக்ஸ்லாஷை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் ஆளுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேக்ஸ்லாஷ் எல்லாமே டபுள் பேக்ஸ்லாஷாக மாறிடுச்சு. இப்போ இதை டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பில் எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ்னு பேர் கொடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் வேர்டு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட மார்ஜினை செட் பண்ணணும். அதுக்கு லே அவுட்டை ஓப்பன் பண்ணி இதில் சைஸு A4 செலக்ட் பண்ணுறேன். அடுத்து மார்ஜின்ஸை ஓப்பன் பண்ணி கஸ்டம் மார்ஜின்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் டாப் மார்ஜின் 1ன்னு இருக்குது, அதை மாற்றிட்டு 0.3 என்று பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டமும் 0.3, லெஃப்ட்டு வந்து 0.5, அதே மாதிரி ரைட்டு 0.5. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ மார்ஜின்ஸு செட் ஆகிடுச்சு. அடுத்து இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இதில் டேபிளை ஓப்பன் பண்ணி 3 ரோஸ் 3 காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். அது இங்கே அப்ளை ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்டர் ஸ்டைலை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸோட திக்னஸை கூட்டணும். இது வந்து 1/2 PT இருக்குது. நான் இதை ஓப்பன் பண்ணி 1/2 PT செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இந்த பார்டர்ஸ் எல்லாம் திக்காகிடுச்சு. மறுபடியும் இதை செலக்ட் பண்ணி லே அவுட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைட்டை 3.5ன்னு டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து இதை வித்து வந்து 2.5 டைப் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் 9 பாக்ஸு தெரியுது. இந்த பாக்ஸ் உள்ள தான் நாம் ஐடி கார்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி அதில் ஷேப்ஸ் உள்ளே போய் ரெக்டாங்குலர் ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வரைகிறேன். இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை இங்கே வரைகிறேன். வரைஞ்சிட்டு இதில் கம்பெனி பேரும் அட்ரஸும் டைப் பண்ணணும். அதுக்கு இது மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கம்பெனி நேமை இப்போ டைப் பண்ணுறேன். நாகாஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து லொக்கேஷன் கோசாகுலாம், கமா. இது வந்து சைஸு கம்மியாக இருக்கிறதுனால இப்படி தெரியுது. இது கொஞ்சம் சைஸை கூட்டுறேன். கோசாகுலாம். இப்போ ஊர் பேரை டைப் பண்ண போகிறேன், மதுரை. இப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கூட்ட போகிறேன். இப்போ 11ல் இருக்குது, அதை நான் 16 ஆக்குறேன். இல்லாட்டி 14 ஆக்குறேன். அடுத்து கீழே உள்ளதை அந்த லைனை செலக்ட் பண்ணி இதை போல்ட் ஆக்குறேன். இப்போ இதையும் போல்ட் ஆக்குறேன். இப்போ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணி இதில் இந்த பேராகிராஃப் குரூப்பில் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேஸிங்கை ஓப்பன் பண்ணி அதில் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃபை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இது உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி ஷேப் ஃபீல்டில் சிவப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன். இப்போ கீழே டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் உள்ளே போய் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். கீழே ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்குது,
அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வரைகிறேன். இப்போ இது உள்ள ஐடி கார்டுன்னு டைப் பண்ணிவிட்டு இது சைஸை கொஞ்சம் கூட்டணும். இதை செலக்ட் பண்ணி போல்ட் ஆக்குறேன். இதை சைஸையும் கொஞ்சம் கூட்டுறேன். இதை சென்டரில் அலைன் பண்ணுறேன். இப்போ இது சென்டரில் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி இந்த இடத்துல வச்சுறேன். இப்போ இதை ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு ஷேப் ஃபார்மேட் உள்ளே போய் ஷேப் ஃபில், நோ ஃபில், ஷேப் அவுட்லைன், நோ அவுட்லைன். இப்போ வெளியே வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணி டேபிளை செலக்ட் பண்ணி அது உள்ள ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறேன். இது உள்ளே தான் நாம் ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுறத மாதிரி இந்த ஷேப்பை மாற்றணும். அந்த மாதிரி ஷேப்பை மாற்றுறேன். இப்போ ஹைட்டை விட கொஞ்சம் குறைக்கலாம். இந்த இடத்துல பிடிச்சி மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சி இது ஐடி கார்டுக்கு கீழே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும். முதல்ல நேமுக்கு பக்கத்தில் கோலன், அடுத்து எம்ப்ளாயி ஐடி, இப்போ கோலன் மார்க்கை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து டெசிக்னேஷன், அடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் டிஓஜேன்னு டைப் பண்ணுறேன். அடுத்து காண்டாக்ட் நம்பர், எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை போல்ட் ஆக்குறேன். போல்ட் ஆக்கிட்டு சைஸையும் கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ இதோட ஸ்பேஸிங்கை வந்து 1.15 செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இதில் இந்த பேக்ரவுண்ட் இமேஜை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி பிக்சர்ஸ் உள்ளே போய் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ராப் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி இந்த இதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இமேஜை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ராப் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் போயிடுச்சு. அடுத்து மெயிலிங் டேபை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லேபல்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா லேபல் ஆப்ஷன்ஸ்னு இந்த மாதிரி விண்டோ தெரியும். இதில் ஹாஃப் லெட்டர் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். மறுபடியும் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இசட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்டேட் லேபல்ஸை கிளிக் பண்ணணும். அப்டேட் லேபல்ஸை கிளிக் பண்ண உடனே நாம் இங்கே என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ எல்லா பாக்ஸ்லேயும் என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த 9 பாக்ஸ்லேயும் இப்போ அது என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நாம் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் பேர் டாக்குமெண்ட் 1. இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் ஓப்பன் ஆகிருக்கு, வேறு எந்த டாக்குமெண்ட்டும் ஓப்பன் ஆகலை. இப்போ மெயிலிங்ஸ் டேபை ஓப்பன் பண்ணி இதில் செலக்ட் ரெசிபியன்ஸை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை கிளிக் பண்ணணும். இதில் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸுங்கிற எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இதை ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு உள்ள நாம் எக்ஸல் ஃபைலில் யூஸ் பண்ண எல்லா ஹெட்டிங்ஸும் தெரியுது. எம்ப்ளாயீஸ் ஐடி, நேம், டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், காண்டாக்ட் நம்பர், ஃபோட்டோஸ் எல்லாமே தெரியுது. இப்போ நான் நேம் பக்கத்தில் கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்து
இங்கே நேமை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் ஐடி பக்கத்தில் கர்சரை வச்சு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். இங்கே டெசிக்னேஷனை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங், அடுத்து காண்டாக்ட் நம்பர், இதெல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஃபோட்டோ பார்டர் உள்ள கிளிக் பண்ண உடனே இந்த கர்சர் தெரியுது. இப்போ இந்த ஃபோட்டோ பார்டரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு டேபிள் டிசைனை ஓப்பன் பண்ணி பார்டர்ஸ் உள்ளே போய் நோ பார்டரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணவுடனே இந்த பார்டர் ரிமூவ் ஆயிடுது. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 2 கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது. அது நடுவில் கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ இது உள்ள இன்க்ளூட் பிக்சர்னு டைப் பண்ணிவிட்டு 2 இன்வெர்டட் கமாவை இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த 2 இன்வெர்டட் கமா பக்கத்தில் கர்சர் பிளிங்க் ஆகுது. இது பக்கத்தில் ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு மெயிலிங்ஸ் உள்ளே போய் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ இன்சர்ட் ஆயிடுச்சு, ஆனால் இது நம்ம கண்ணுக்கு தெரியலை. இப்போ அப்டேட் லேபிள்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவொடனே நாம் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா பாக்ஸ்லையும் என்டர் ஆகிடுது. ஃபோட்டோவும் இன்சர்ட் ஆகிடுது, ஆனால் கண்ணுக்கு தெரியலை. இப்போ ஃபினிஷ் அண்ட் மெர்ஜை ஓப்பன் பண்ணி இதில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. நாம் மொத்தம் 9 ஐடி கார்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 9 ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ஃப்ரம்மை செலக்ட் பண்ணி 1 to 9 என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணவுடனே இங்கே பேர், டெசிக்னேஷன் இதெல்லாம் கரெக்டாக என்டர் ஆகிடுது. எல்லா கார்ட்ஸ்லையுமே என்டர் ஆகிருச்சு. இப்போ இந்த ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா லேபிள்ஸ் 1ன்னு தெரியுது. நாம் முதல்ல யூஸ் பண்ண ஃபைல் டாக்குமெண்ட் 1ங்கிறது மினிமைஸ் ஆகிடுச்சு. இது புதுசாக க்ரியேட் ஆன ஒரு ஃபைல். அடுத்து கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணவுடனே இது எல்லாம் செலக்ட் ஆகிடும். இப்போ F9 பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே எல்லா ஃபோட்டோஸும் இந்த கார்டில் இன்சர்ட் ஆகிருச்சு. ஆனால் ஃபோட்டோ சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது. இது 2 பேஜஸை கவர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ சைஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபோட்டோ மேலே மவுஸை வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிக்சர் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஹைட்டை 1 இன்ச்சாக தான் மாற்றணும். அதுக்கு 1 டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். 1 டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸுக்கும் ஹைட்டை 1 இன்ச்சாக மாற்றணும். இப்போ எல்லா ஃபோட்டோஸோட ஹைட்டையும் 1 இன்ச்சுக்கு மாற்றிட்டேன். அப்போவும் இந்த கார்டு ரொம்ப பெருசாக தெரியுது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதோட செகண்ட் பேஜில் கீழே இருக்கிற அந்த லைன் மேலே மவுஸை கொண்டு வந்து வைக்கணும். அப்போ மேலேயும் கீழேயும் 2 ஏரோ தெரியும். அந்த இடத்துல மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு, அதாவது மவுஸோட லெஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை மேல் நோக்கி இங்கே இப்படி இழுக்கணும். இழுத்த உடனே இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்ட் சைஸில் இருக்குது. ஒரே பேஜில் எல்லா ஐடி கார்டும் 9 ஐடி கார்டும் தெரியுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.